பாப்பான்னு கூப்பிடுறேன். மரியாதை கட்டுவனுக்கு, மானம் கட்டுவனுக்கு, கண்ணை ரெண்டு தோன்றுவேன், முப்பை வந்து விட்டுவேன், வாயில இருக்கிற பள்ளி கீழே கொட்டிடும். ஏய், ஓங்கி விட்ட இருக்கிறது ஓடி உள்ள ஒட்டிக்கும். அப்புறம் எப்ப வெளியே வரேன் சப்ப தூக்கி போட்டு நக்கி போடுவாங்க சிங்கத்தை செஞ்சு பார்க்காதே. ஐயா யார் தெரியுமா? ஐயா தான் யோகி பாபு. சீர்வதில சிங்கக்குட்டி, வாய்வதில புலிக்குட்டி, புல்லுவதில மாட்டுக்குட்டி, ஈனி துன்றத்துல பட்டி உங்களை முன்னாடி அடிக்காதரா அசிங்கமா நடிப்பாங்க. இந்த அழகான காலகத்தில் இப்பேற்பட்ட அழகை பார்த்தது கிடையாது. அதனால உன் பயிர் என்ன? ஐயா 50. ஐயார 50 தான். கேட்டுக்கலாடே. 9 என்ன சொல்லுவாங்களா? எங்க ஐயா அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? ஒரு பொட்ட ரவுடி. பேட்ட ரவுடி. கதி கலங்கம். பேட்ட ரவுடி என்ன முன்ன போட்டு அழகாத அண்ணமே, அழகு சின்னமே, உன்னை அடைய வேண்டும் என்பது எங்கள் நெடுநாள். அது உங்களுடைய கனவுல கூட நடக்காது. வந்த வழி பார்த்து போயிடு. கனவோ நினவோ உம்மோட படுவா. மாமா டென்ஷன் பத்தாதுவா. மாமா டென்ஷன் பத்தாதுவா. இங்க பாரு, வீட்டுல உன் அக்கா தங்கச்சி இருப்பான். உன் அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிட்டு வந்து இந்த பக்கம் அக்கால போட்டு, அந்த பக்கம் தங்கச்சியை போட்டு நடுவில் நிப்பது. அவங்க பக்கத்தெல்லாம் ஆள் படுத்துக்கிறாங்க. அதனால நீதான் அனாதையா நின்று கட்டி அடைத்து ஒரு முத்தத்தார் சரி, நான் முத்தம் கொடுத்தாரு வழி விட்டுடுவியா? வழி விடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இது கிடைத்த ஒரே ஒரு முத்தம். எனக்கு முத்தம் தரணும் ஆசையா இருக்கு. ஆனா இடத்துல அவன் எழுந்திருக்கிறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உன்னை வாரி அடிச்சிடும். அடைந்து விடுவேன். பையன் செத்தோ போடுவேன். எய்ட்ஸ் வந்துடும். உள்ள ஓடிடும். வாடா மயிலே மயிலா ஆமா ஐ லவ் யூ. 143 ஏத்தரிக்கு வாங்க. நான் முத்தம் தரேன்னா என்னது இது? என்னது? சிங்கிளி பொங்கல். நானே நீங்க தான் ஆகணும். நீங்களா ஆக மாட்டீங்களா? எங்க இன்னொரு மோனே மோனே எங்க நீட்டு ஏன் உனக்கு கை வந்துருது? ஏன் பயப்படுற? முத்து வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி உனக்கு யாரும் முத்தம் கொடுத்ததே இல்லை. சரிப்பா, எனக்கு மூத்திரம் வர மாதிரி
நான் முத்தம் தரவா மேல மாடு செடிக்கு வந்து இல்லடா நான் முத்தம் தரவா நான் முத்தம் தரவா இது ஒரு மாதிரியா இருக்கு. சரி நான் முத்தம் தரணும்னா நீ உன்னுடைய கண்களை மூடணும். ஐயோ கண்ணு மூணா இருட்டாயிடுமே. இருட்டாதான் எனக்கு பிடிக்கும். ஐயோ இருட்ட பார்த்தா நான் பாஞ்சிருவேன். பாஞ்சிருவியா? சரி நீ எப்படி பாயிர நான் பாக்குறேன். ஏன் நீ வைக்கப்பட்ட பொம்பளை பொண்ணு நான் தான் வைக்கப்படணும். என்னடா பண்ற வாய் வைக்க மூடு. வாய மூடு. நான் முத்தம் தரப்போறேன். நீ உன்னுடைய கண்களை முடிட்டியா? கையை மூடு. நான் முத்தம் தரவா? நான் தர போறேன்டா. நான் முத்தம் தரட்டா? நான் தரட்டா? எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் அவன் பேரை கேட்டியா? சொன்னாளா? சொல்லல. இப்ப உன்னுடைய பேரை கேட்க போற. உன்னுடைய பெயரை கேட்க போகின்றேன். உன்னுடைய பேரை கேட்க போறா. ஆமா உன்னுடைய பேர் என்ன? என் பேரு உன்னுடைய பேர் என்ன? என் பேர் வாய முட்டு கூட்டாயா சொல்லுவாங்க. அதே போல அவர் அடிச்சு வாய போற எப்படி சொல்லுவா பேர? நல்லா இருக்குதுடா. அவன் குடுக்குறா நீ வாங்குற. இப்ப நான் கொடுக்கணும் உனக்கு வீங்கணும். ஏய் தன்னந்தானி அதுக்குள்ள ஓடினானே காட்டுக்குள்ளே ஓடினானே கூட்டுக்குள்ளே ஆமையிவ பக்கத்திலே மம்மம்மா 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 இந்த நாடகத்திலே கொள்ளையடிக்காத ஓட்டாட்டமாக ஓடி வந்தேன். ஆனால் உட்போன்ற பேரனுக்கு படைத்தவரை பார்த்துவிட்டு என்னை கட்டி அடைத்து ஒரே ஒரு பத்தை கொடுத்து விட்டால் போதும். போவதற்கு வரவில்லை அடி புள்ளிமானே. உன்னை கட்டி அடைத்து இன்பத்துவத்தை அடையாமல் போகப்பட்ட நடக்காதா? நடக்காது. என்னுடைய அகராதிலே கிடையாது.
கூட ஓடியாந்தான ஒரு ஆளை காணுங்க. தட்டு கீழே விடணுமா? ஐயோ அப்பதான் சுடுகாடு கொண்டு நான் போனேன் அங்க கீழே விட்டு போயிட்டு போனா என்ன தூக்கி மேல அடுத்த கோயில பார்த்து பாக்குறாங்க. எழுந்துட்டே நான் போனதுலாம் பெட்ரோல் வாங்க எடுத்து போய் எரிமையில வச்சு எரிக்கிறானுங்க. சூடு தாங்க முன்னாடி நீ இட்டு போனியா காரை என்ன பண்ண? அவளை கட்டி அழைத்து குத்தப்படுத்தி அவளோடு இன்ப சுகத்தை அடைந்து விட்டதா? என்ன பண்ண? என்ன கூட அவங்க என்ன பண்ண? அவளுடைய கற்பை சோறையாடி விட்டு அவளுடைய கற்பை கெடுத்து விட்டதா? கட்டிக்கா அவருடைய கற்பை சோறையாடி விட்டு அந்த காரை ஆமாட்டா வேலை முடிச்சா விட்டது குச்சியா இல்லையா? ஐயா யாரோ தெரியல அவன் கற்ப சூறாடி கற்பு போனா என்னம்மா எதுனா ஷோக்கு அம்மான தாலி அத்த பசங்க வேலை முடிச்சுதா வீட்டுக்கு போய் அம்மா வர சொல்லு. என்ன கேட்கிறாவா? என்ன வேலை உனக்கு? நானே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேருடைய கற்பை சூறையாடி செய்து திருமணம் தானே வேலை உனக்கு? இவனை கட்டிக்கிட்டு இவனை கட்டிக்கோ கட்டிக்கிறாங்களா? வேலை முடிஞ்சுதா நம்மள வீட்டுக்கு ஓடு. இந்த காலகத்திலே வழிப்பறி செய்யக்கூடிய வழிப்பறி கொள்ள மயில மயில இருக்க முடியாது. அங்கத்தான் உள்ள எங்கயா அச்ச அம்மா அம்மா குழந்தம்மா அம்மா பொண்ண பாரு சொந்தக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க, சாட்சிக்காரனை பிடிப்பாங்க. பாரு கை வச்சா நான் மாட்ட மாட்டேன். ஆபத்துக்கு பாவல பாடுறாடே. பேசக்கூடாது, நாடி தெரியாது இல்லைன்னா ஊம நாடி அடைஞ்சு எனக்கு காம நாடி
உனக்கு என்ன மாறுது என்ன சொல்றதுப்பா என் தங்கச்சியோட நிலைய பாருங்க அம்மா அம்மா தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர என் தங்கச்சி இப்படி பிடித்து பிடித்து போல் பேசுகின்றாரே பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாரே என் தங்கச்சிக்கு என்ன ஆகுது தெரியலையே என் தங்கச்சிக்கு என்ன ஆகுது தெரியலையே அம்மா தங்கச்சி என்னமானது உனக்கு என்னமானது தங்கா அம்மா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் வந்தவளே வாழையாக வளர்ந்து சின்னவளே பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்முகமே கண்மணியே கண்முகமே ஆலிரோ அம்மா என் தங்கச்சி பாருங்க நீ எங்க மாறிக்க நீ எங்க மாறிக்க அம்மா
என்னென்ன வேலை? டேய், இரு பார்வையும் தெரியாத நீ ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். இப்பொழுது இந்நாட்டு மன்னராக அழைத்துச் சென்று தந்தனை. ஐயா, ஐயா, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா. நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. ஐயா, நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா. இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டேனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இந்த காலகத்திலே இரு கண்களும் தெரியாமல் இப்படி அனாதையாக வர காரணம்? ஐயா, ஒரு நாட்டின் இளவரசன் இரு கண்கள் தெரியாமல் அனாதையா நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்துவிட்டேனே. காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா? ஐயா, விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா. விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா. ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறது ஐயா. தெரியுமா? சத்திய நீதி தவறாது, சத்தியபுரி நாடு ஐயா என்னுடைய நாடு. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை ஐயா. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, என்னுடைய பெயரோ முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? இல்லடா, பேரு என் பேர் வந்தா பாட்டியா ஐயா, அப்படி முத்தான 3 செல்வங்களாக பிறந்து இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அந்த ஒரு நாள் ஐயா, சத்தியபுரி நாட்டில 3 செல்வங்கள். உன் அண்ணன் பெயர்? என்னுடைய அண்ணன் பேரோ முரளி, உனது பெயர்? என்னுடைய பேரோ முத்து, உன் தங்கையின் பெயர்? என் தங்கச்சின் பெயர் முத்தழகி ஐயா. 3 செல்வங்களாக பிறந்த நீங்கள் இதற்காக இந்த காலகத்திலே இரு கண்களும் தெரியாமல் ஐயா இந்த கண் பார்வை உனக்கு பிறவிலே போனதா அல்லது பாதித்து போனதா? ஐயா, நான் அயல்நாடு சென்று பட்டணம் முடித்து என்னுடைய தாயகம் திரும்பினேன் ஐயா. என் தாய் தந்தையை பார்க்கணும், என்னுடைய அண்ணனை பார்க்கணும், என் அன்பு தங்கை முத்தழகியை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தையா. என் பாசத்தை தேடி ஓட்டோட்டமா ஓடி. ஐயா, எனக்கு அந்த பாசத்தை அந்த பரிசு இதுதான் ஐயா. பாசத்தை அந்த பரிசு. அப்படி முத்தான 3 செல்வங்களாக பிறந்து இந்த சத்தியபுரி நாட்டிலே நாங்கள் 3வரும் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்